எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் நாங்கள் வேதத்தின் ரகசியங்களை குறித்து அறிந்து கொள்ள, அதை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கும் போது அதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உணர்வு தாங்க, வாழ்வதற்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 30 வாரமாக தியானித்தோம். இன்றைக்கு 31வது வாரமாக தியானிக்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே சபைக்கு பவுல் எழுதுகிறார், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படியானால் சபையானது கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரமாகிய சபையானது இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே காணப்பட வேண்டும். ஆனால் சபையை மோசம் போக்குவதற்கு பல விதத்திலும் பலர் வரலாம். ஆகையினால் தான் வேதம் சொல்லுது, ஒருவனாலும் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப யாரோ மோசம் போக்குவாங்க அப்படிங்கிறத எண்ணிதான் பவுல் சொல்றாரு, ஒருவனாலும் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது, சாத்தானால் மோசம் போகிற கூட்டம். சாத்தான் அநேகரை மோசம் போக்கி விடுவான். 5 விதத்திலே அவன் மோசம் போக்குகிறான் என்று சொல்லி நாம் தியானித்தோம். 2வது, தன்னை தானே மோசம் போக்கிக் கொள்கிற கூட்டம். ஒன்னு சாத்தான் மோசம் போக்குறான், 2வது தன்னை தானே மோசம் போக்கிக் கொள்கிற கூட்டம். அது 6 விதத்திலே தன்னை தானே மோசம் போக்கிக் கொள்கிற கூட்டம் இருக்கிறார்கள். கடந்த வாரம் தியானிச்சது என்ன? 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். என்னவா? கள்ள தீர்க்கதரிசிகள் அந்த நாளிலே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்கு மத்தியிலே கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இந்த கள்ள போதகர்கள் என்ன செய்வார்களாம்? வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார்கள். அவங்க மறுதலிப்பாங்க. இப்போ அவர்களுடைய வழியை பின்பற்றுவாங்க. பாருங்க, அடுத்த வசனம்ன்றது, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். ஐயோ, இதுதான் அவருடைய கெட்ட நடத்தை. ஏன்னா அவங்க சொன்னது வேதத்துக்கு மாறா, அதனால வந்து நடக்கிறாங்க. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. என்னவா? யாருடைய அழிவு உறங்காது? கள்ள போதகர்களுடைய அழிவு உறங்காது. அவர் கூட்டி சேர்க்கிற கூட்டத்தார் அழிவு உறங்காது. நல்ல கவனமா கேட்டுங்க. இப்ப கள்ள போதகருடைய போதனைகளினாலே என்ன பண்றாங்க? அநேகர் மோசம் போறாங்க. இன்னைக்கும் உலகத்துல வேதத்துக்கு மாறா போதிக்கிற கூட்டங்கள் உண்டு. அவைகளை கேட்டு செயல்பட்டால் மோசம் போயிடுவோம். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா என்ன சொன்னாரோ அதுதான் நான் சொல்லுவேன், பிதா என்ன உபதேசிக்கிறாரோ அதான் உபதேசிப்பேன், நான் சுயமாய் ஒன்றும் பேச மாட்டேன், உபதேசிக்க மாட்டேன். அப்படியே தம்முடைய அப்போஸ்தலர்கள் 11 பேர் அனுப்பும்போது சொன்னாரு, நான் உங்களுக்கு எவைகளை கட்டளையிட்டேனோ அவைகளை தான் நீங்க சொல்லணும், அவைகளை தான் சொல்லணும், இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. அப்போ அப்போஸ்தலர்கள் எல்லாம் பேசினது எதை தான் பேசினாங்க?
இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம். அது என்னைக்கு மாறாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம் தான் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆகையினால அந்த உபதேசத்தை தான் நானும் நீங்களும் போதிக்கணும். இப்போ இன்னைக்கு பலவிதமான போதனைகள், அந்நிய போதனைகள் உலகத்துல வந்துருச்சு. அதனால்தான் பவுல் சொன்னார், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு மாறாக பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலகுங்கள். எச்சரிக்கையா இருங்கள் மட்டும் சொல்லல, அவங்களோடு கூட ஐக்கியப்படாதீங்க, அவங்கள விட்டு விலகுங்க. கடந்த வாரம் பார்த்தோம், சதுசேயர் ஆவி கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது, தூதன் கிடையாதுன்னுவாங்க. ஆனா பரிசேயர் இதெல்லாம் உண்டுன்னுவாங்க. சதுசேயர் இதெல்லாம் கிடையாதுனாலும் பரிசேயருடைய உபதேசம் என்ன? அவங்க பாரம்பரியத்தை வைத்து உபதேசிப்பார்கள். பாரம்பரியம் தான் அவங்க பாரம்பரியம் உபதேசிப்பாங்க. இன்னைக்கும் பாரம்பரியம் உபதேசிக்கிறவங்க உண்டு. இந்த சதுசேயர் உபதேசம் என்ன? எதுவும் கிடையாது போ, அதுதான் ஜெகோவா விட்னஸ். அவங்க இந்த உலகத்துல நீ கஷ்டப்பட்டால் இதுதான் நரகம், நீ சந்தோஷமாய் வாழ்ந்தால் இதுதான் மோட்சம், நரகம் மோட்சம் எல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவங்க தான் ஜெகோவா விட்னஸ். இவங்க தான் சதுசேயருடைய உபதேசத்தை சொல்றவங்க. இந்த பரிசேயர் என்ன சொல்லுவாங்க? பாரம்பரியத்தை மெயினா சொல்லி பாரம்பரியத்தை உபதேசங்களாய் போதிப்பார்கள். சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு சிஎஸ்ஐ, ஆர்சி, லுத்தர் மிஷன்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் எதை உபதேசமா போதிக்கிறாங்க? பாரம்பரியத்தை. ஞானஸ்தானம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு வசனம் சொல்லுது. ஆனா அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க? குழந்தை ஞானஸ்தானம் எடுக்கணும்னுவாங்க. தடப்படுத்தல், பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்களோ தடப்படுத்தல் எடுக்கணும்னுவாங்க. அதே நேரத்தில் குட் ஃப்ரைடே, சாம்பல் புதன், 40 நாள் உபவாசம், இதெல்லாம் எங்க இருக்குது? இதெல்லாம் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் பாரம்பரியம். பாரம்பரியம் இது யாருடைய டீச்சிங்? பரிசேயருடைய டீச்சிங். பரிசேயருடைய இன்னைக்கு நிறைய சபைகள் இந்த டீச்சிங்ல தான் போகுது. அதோடு மாத்திரமல்ல, பரிசேயர் எதையும் சொல்லுவாங்க? நியாய பிரமாணத்தையும் கை கொள்ளணும்னு சொல்லுவாங்க. நியாய பிரமாணம் இயேசு வரைக்கும் தான் நியாய பிரமாணம். இயேசு நியாய பிரமாணத்தை முடித்து விட்டார். இயேசு சொல்லுங்க சொன்னார், நான் நியாய பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று எண்ணாதீர்கள், நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னார். உண்மைதான். ஏன்னா அவர் ஒரு ஜூ, ஒரு யூதன். கட்டாயம் நியாய பிரமாணத்தின்படி அவர் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஆகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். ஆனால் வேதம் ரோமர் 10:4 என்ன சொல்லுது? அவர் நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். எப்படி முடிச்சாரு அப்படின்னா, சிலுவையிலே இப்படிதான் தேவன் எழுதி கொடுத்த அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் சிலுவையில் அடிச்சிட்டாரு. நியாய பிரமாணம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற வாத்தியார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் வந்த பிறகு வாத்தியார் கீழானவங்க அல்ல. இதான் வசனம் சொல்லுது. கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல 25, 24, 25 சொல்லும். நியாய பிரமாணம் என்பது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற வாத்தியார். 25 சொல்ற விசுவாசம் வந்த பின்பு, இயேசு கிறிஸ்துவுக்கு மேல விசுவாசம் வந்த பின்பு நான் வாத்தியாருக்கு கீழானவர்கள் அல்ல. வாத்தியார்னா யாரு? டீச்சர். டீச்சர்னா யாரு? வாத்தியார். வாத்தியார் என்ன யாரு? வாத்தியார்னா இதுல நியாயப்பிரமாணம். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு 2 கணவன் இருக்க முடியாது அப்படின்னா விபச்சாரி. ஒருத்தன் செத்துட்டா அடுத்தவன் இருக்கலாம். அதே போல நானும் நீங்களும் தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவனுடையவளாய் மாறினபடினாலே என்னதான் செய்யணுமா? கிறிஸ்துவனுடையவளாய் மாறினபடினாலே அவருடைய கற்பனைகளை தான் அவன் இயேசு சொன்னபடிதான் வாழணுமே தவிர நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியாது. அதைத்தான் ரோமர் 7 அதிகாரம் 1 நான் வாசித்தோம். நியாயப்பிரமாணமோ, 2 கற்பனைகளோ, 3 கற்பனைகளோ, 4 கற்பனைகளோ, 5 கற்பனைகளோ, 6 கற்பனைகளோ, 7 கற்பனைகளோ, 8 கற்பனைகளோ, 9 கற்பனைகளோ, 10 கற்பனைகளோ, 11 கற்பனைகளோ, 12 கற்பனைகளோ, 13 கற்பனைகளோ, 14 கற்பனைகளோ, 15 கற்பனைகளோ, 16 கற்பனைகளோ, 17 கற்பனைகளோ, 18 கற்பனைகளோ, 19 கற்பனைகளோ, 20 கற்பனைகளோ, 21 கற்பனைகளோ, 22 கற்பனைகளோ, 23 கற்பனைகளோ, 24 கற்பனைகளோ, 25 கற்பனைகளோ, 26 கற்பனைகளோ, 27 கற்பனைகளோ, 28 கற்பனைகளோ, 29 கற்பனைகளோ, 30 கற்பனைகளோ, 31 கற்பனைகளோ, 32 கற்பனைகளோ, 33 கற்பனைகளோ, 34 கற்பனைகளோ, 35 கற்பனைகளோ, 36 கற்பனைகளோ, 37 கற்பனைகளோ, 38 கற்பனைகளோ, 39 கற்பனைகளோ, 40 கற்ப
இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையோ நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஆவிக்குரிய விபச்சாரமா மாறிவிடும். சோ நியாயப்பிரமாணத்தை முடித்து விட்டார் இயேசு. ஓகே, இதைத்தான் நாம தியானிச்சோம். இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்கள் வருது. ரொம்ப ஜாக்கிரதை. கள்ள உபதேசமா நல்ல உபதேசமா எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு வசனம் தெரிஞ்சாதான் நல்ல உபதேசமா கள்ள உபதேசமானு கண்டுபிடிப்பீங்க. வசனம் தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் தான் நான் உபதேசிக்கிறது ஆவின் வசனமா என் வசனமா அறிந்து கொள்ள முடியுன்றார். அதனால நீங்களும் நான் வசனத்துல தரவா இருக்கணும். யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் போதிக்கிறாங்க. ஆனா போதனைகள் அவர்களுடைய எண்ணத்தின்படி போதித்தால் நீங்களும் நான் அவருடைய எண்ணமா இது வேதத்தின் வெளிப்பாடா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு வேதம் தெரிஞ்சா தானே கண்டுபிடிப்பீங்க. இதனாலதான் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் எபிரேயர் 13:8 இருக்கு, என்றும் மாறாதவராய் இருக்கிறார் சொல்லிட்டு அடுத்த வசனம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அந்நிய உபதேசத்தினால் அலைப்புண்டு தெரியாது. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்லுவார், இன்னைக்கு சொன்னதான் அன்னைக்கும் சொல்லுவார், பின்னாலையும் சொல்லுவார். அப்புறம் இதற்கு ஏழை வேற உபதேசம் எப்படி வர முடியும்? அலைப்புண்டு தெரியாதுங்கள். ஓகே, இதைத்தான் கடந்த வாரம் தியானிச்சோம். இந்த வாரம் எப்படி மற்றொரு ஆள் அவங்க என்ன பண்ணப்படுறாங்க, மோசம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி. முன்னால மற்றவருடைய டீச்சிங்கை பார்த்து மோசம் போறாங்கன்னு பார்த்தோம், கள்ள போதகருடைய டீச்சிங் பார்த்து கேட்டு. ஆனா இப்ப மோசம் போறது எப்படி, மற்றவர்களின் செயலை பார்த்து அவர்களே செயலினால் மோசம் போகிறார்கள். மறுபடியும் நல்லா கவனிச்சிங்க. கடந்த வாரம் உபதேசத்தின் மாறுபாடினாலே அந்த உபதேசத்தை கேட்டு மோசம் போறாங்க. இன்னைக்கு நாம தியானிக்க போறது மற்றவர்களுடைய செயலை பார்த்து மோசம் போகிறார். மற்றவர்களுடைய செயல் இருக்குதே, அது தேவனுக்கு உண்டா சரியா இருந்தால் ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா அவர்களுடைய செயலை ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ தாவீது என்ன சொல்றான், 16வது சங்கீதம் 8வது வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சரி, இவன் என்ன சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவேன். இப்ப யாரைத்தான் பார்த்து வாழணும்னு நினைக்கிறான்? கர்த்தரை தான் பார்த்து வாழணும்னு நினைக்கிறான். கர்த்தரை அவன் பார்ப்பானா? கர்த்தரை பார்க்க முடியாது. ஆனா கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்னால வச்சிருக்கிறேன் எப்படி? அது நான் புரியுற மாதிரி சொல்றேன். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, நீங்களும் நானும் சபையார். இப்ப அவரை முன் வச்சு வாழ்றதுன்னா எப்படிங்க? நானும் நீங்களும் அவரை முன் வச்சு வாழணும். எப்படி வாழ்றது? அவரை முன் வச்சு வாழணும். அவன் அப்படிதான் சொல்றான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இப்ப இயேசுவை முன்னால வச்சு வாழணும். எப்படி? போட்டோ போட்டு அந்த படத்தை முன்னால வச்சு அப்படி வாழணுமா? நோ. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து. போதும் சிஸ்டர். இப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். இப்போ இயேசு உபதேசித்ததெல்லாம் என்னவா? இயேசு கிறிஸ்து செய்தது. இப்ப இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் முன்மாதிரியா வைத்து வாழணும், முன்னால் வச்சு வாழணும். அவருடைய செயலை முன்னால் வச்சு வாழணும். எப்படி செயலை முன்னால் வச்சு வாழுவீங்க? எங்க அவர் செஞ்சதுதான் உபதேசம் பண்ணியிருக்காரு. அப்ப உபதேசம் பண்ணதெல்லாம் அது என்ன? அவர் செய்தது. அப்ப அது அந்த செயலை நீங்களும் நானும் வேதம் என்ன சொல்லுதோ அப்படி வாழ்ந்துடணும். ஏன்னா செய்ததை தான் அவர் போதித்தார், போதித்ததெல்லாம் அவர் செய்தது. அப்ப அவருடைய கேரக்டர் என்ன? வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இதை பார்த்துதான் நம்ம அவரை ஃபாலோ பண்ணணுமே தவிர இதுக்கு மாறா யாராவது நமக்கு பெரிய ஆளா இருக்கட்டும், அவங்கெல்லாம் அப்படி செய்யறாங்க, அவங்கெல்லாம் இப்படி செய்யறாங்கன்னா மோசம் போயிடுவோம், மோசம் போயிடுவோம். நமக்கு பெரியவங்களா இருந்தாலும் சரி, வேதத்தின்படி வாழ்கிறார்களா என்றால்
அப்படி வாழலைன்னா அவங்கள ஃபாலோ பண்ணனா மோசம் போயிடும். நமக்கு ஆள் முக்கியம் இல்லைங்க, வாழ்க்கை தான் முக்கியம். வசனம் திரும்பி வாழ்றாங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம். பவுல் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களா இருங்கள். ஒரு ஊழியக்காரனா இப்படிதாங்க இருக்கணும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்கள் என்னை பின்பற்றுகின்ற. அப்படியானால் வேற கூட்டம் இருக்குது, இயேசு பின்பற்ற மாதிரி வாழணும்னு சொல்ற கூட்டம் தான் இருக்குதே தவிர வாழ மாட்டாங்க. நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. பவுல் வேதனையோடு சொல்றாரு. வாசிங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம். ஒண்ணு வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். என்ன சொல்றாரு? கவனமா கேட்டுங்க. சகோதரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுங்கள். இயேசுவை பின்பற்றணும், என்னோடு கூட பின்பற்றுங்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவரை மாதிரியா வைத்துக் கொள்ளுங்கள். அவன் என்ன சொன்னா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இப்ப இவன் என்ன சொல்லி கொடுக்குறான்? நாங்கள் சொல்லி கொடுத்தோமே அப்படி வாழ்றாங்களே, அப்படி நடக்கிறவங்கள மாத்திரம் மாதிரியா வச்சுங்க. ஏன் இப்படி சொன்னா? அடுத்த வசனத்தை பாருங்க, 18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். என்ன சொல்றாரு? அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். நாங்க சொல்லி தந்தபடியே செய்யறவன ரோல் மாடலா வச்சுக்கோ. எல்லாரையும் பார்க்காத. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தனே, கற்றுக் கொடுத்ததுபடியே வாழுகிறார்களே, அவர்களை ரோல் மாடலா வச்சுங்க. எல்லாரும் வைக்காதீங்க. ஏன் தெரியுமா? அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். எல்லாரையும் பின்பற்றாதீங்கன்னு சொன்னாரு. நாங்கள் உங்களுக்கு கற்றுத் தருகிற வார்த்தையின்படி வாழ்கிறவர்களை மாத்திரம் பின்பற்றுங்கள், எல்லாரையும் பின்பற்றாதீர்கள் சொன்னாரு. ஏன் சொன்னாரு? அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். எப்படி நடக்கிறாங்க? அவங்க பூமிக்குரியதே சிந்திச்சு நடக்கிறாங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் வேணும்னு நினைக்கிறாங்க. இயேசு பின்பற்றல. அதனால்தான் சொன்னாரு, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்களை மாதிரியா வச்சு வாழுங்க, எல்லாரும் ரோல் மாடலா வைக்காத. ஏன் அப்படின்னா அவர்கள் பூமிக்குரியலே சிந்திக்கிறாங்க, பூமிக்குரிய பிரகாரமாய் செயல்படுறாங்க. அவங்க அதான் போதிப்பாங்க. அதனால்தான் சொன்னாரு, நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறபடி செய்யறாங்களே அவங்கள ரோல் மாடலா வச்சுக்கோ, மற்றவங்களை வைக்காதன்ட்டு. அருமையானவர்களே, இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பெரிய அளவு அப்படின்னு சொல்லி அவங்கள ரோல் மாடலை வைக்க விரும்புறாங்க. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னபடி வாழ்ந்தால் அவளை ரோல் மாடலை வச்சுங்க. என்ன கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வசனத்தின்படியே வாழ்ந்தா நீங்க என்ன பார்க்கலாம், இல்ல வசனத்துக்கு மாறா நடந்தா நீங்க அதை என்ன பின்பற்ற கூடாது. பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன அவர் சொல்றாரு? ஒரு கூட்டத்துல, நாங்க கடன் வாங்கி தான் பில்டிங் கட்டணும், கடன் வாங்குறது தப்பு இல்லை சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு சவரனுக்கு 60,000 ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னு வச்சுங்க. 60,000 வரும்போது நீ 30,000த்துல உன் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா
மீதி 30,000 இருக்கு. 30,000 குடும்பத்தை நடத்திக்க. மீதி 30,000 இருக்கு. இந்த 30,000 உன்னால கடன் கட்ட முடியுமானால் நீ வீடு வாங்கிக்கோ, கார் வாங்கிக்கோ, லேண்ட் வாங்கிக்கோ, அந்த 30,000 வச்சு கடனை கட்டுன்ற. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஏன் சொன்னா தெரியுமா? நாங்கள் கடன் வாங்கி இப்படி பில்டிங்க கட்டினோம் அப்படின்ற. என்னங்க இது? அவர் கட்டினாரா, அதை ரோல் மாடலா எடுத்துக்க சொல்றாரு. இப்போ இப்படி சொன்னார் பாருங்க, அவரை ரோல் மாடலா வச்சு அவரே கடன் வாங்கி கட்டியிருக்காருங்க. நான் ஏன் கட்டக்கூடாது? அவ்வளவு பெரிய ஸ்பீக்கர், செய்தியாளர், அவர் மீட்டிங் நடத்தின 30,000 40,000 பேர் வர்றாங்க. அவரே அப்படி கடன் வாங்கி கட்டுறாரு. நம்ம ஏன் கட்டக்கூடாது? நோ. அவருடைய வாழ்க்கை ரோல் மாடல் வைக்காத. அது வேதத்துக்கு மாறானது. அவர் சொல்றாரு, நான் ஒரு சிஎஸ்ஐ காரன்றாரு. அத்தனை பேர் கூட்டத்தில். அப்ப அவரை யாராத்தான் பார்க்கிறாங்க? சிஎஸ்ஐ காரனாய் பார்க்கிறார்கள். அப்ப என்ன நினைப்பாங்க? அப்ப நம்ம சிஎஸ்ஐ இருக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எங்கேயோ வசனம் தப்பா போகுது. எங்க ரட்சிக்கப்படுகிறவளை எங்க சேர்க்கிறாரு? சபையில். அப்ப சபையில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனா இன்னைக்கு சிஎஸ்ஐ இருக்கலாம், நான் அங்கதான் இருக்கிறேன், அங்கதான் கம்மியா எடுக்கிறேன். இப்ப அவருடைய காரியத்தை நீங்களும் நானும் ஃபாலோ பண்ண நம்மளும் அப்படித்தான் போயிடுவோம். நல்லா கவனிச்சுங்க. அதனால தான் சொன்னேன், மற்றவர்களுடைய செயல்பாடை பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. 60,000 சம்பளம் வருது, 30,000 செலவு பண்ணு, 30,000 கடன் கட்டு. திடீர்னு அவன் வேலை போச்சுன்னா, கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம சௌரியனுடைய காலேஜில் எத்தனை பேர் நீக்கினாங்க தெரியுமா? எத்தனை பேர் நீக்கினாங்க? இந்த 51 சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்து ஏழைகளுக்கு அந்த கொரோனா பீரியட்ல ஏழைகளுக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இங்க மதுரவாயிலுக்கு பின்னால உள்ள ஒரு கிராமத்தில் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சிஎஸ்ஐ சர்ச்சுடைய மெம்பர் வீட்டில் போய் கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, கீழே அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு வேண்டாம், மேலே ஓனர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி. ஓனர்ட்டியா? நீங்க கொண்டு போங்க, வாங்கிக்குவாருங்க அப்படின்னு சொல்லி மேலே போனோடனே கதவை தட்டுறாங்க. யாரு யாரு யாருன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. நாங்கள் உங்களை பார்க்க தான். கதவை திறந்தாரு. என்னங்க வேணும்? ஒன்றும் வேண்டாம், நாங்கள் இந்த கொரோனா பீரியடில் கஷ்டப்படுற எங்கள் சபையில் உள்ளவர்களுக்கு ப்ரொவிஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு வந்தோம். கீழ் வீட்டில் உள்ளவங்க, எங்கள் சர்ச்சில் உள்ளவங்க, நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க வந்தோம். அவங்க சொன்னாங்க உங்களுக்கு கொடுக்க சொல்லி. அப்படியா? உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு அதை வாங்கிட்டு அவர் கண்ணீர் விட்டாராம். எனக்கு மாசம் 80,000 ரூபாய் சம்பளம். அதுல நான் கடன்ல வீடு கட்டினேன், கடன்ல கார் வாங்கினேன். திடீர்னு இந்த கொரோனாவில் என் வேலையை நிறுத்திட்டாங்க, நாங்க செத்துடலாமான்னு இருக்கிறோம். இதாங்க எங்களுக்கு சாப்பாட்டு வழியில நல்ல வேலை கொண்டு வந்தீங்க, கொடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, 80,000 எவ்வளவு நாளைக்கு சம்பாதிப்போம்னு நினைச்சு அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. ஏன் கடன் வாங்கினாங்க? இது மாதிரி போதிக்கிறவங்க இருந்தா தானே, அவர்களுடைய அவங்க வாழ்றவங்களை பார்த்து தானே வாங்கினாங்க. வாழ்றவங்களை பார்த்து தானே வாங்கினாங்க. சௌர்ணே சௌரியா நல்லா கவனிச்சுக்கோ, அவரே கடன் வாங்கி பில்டிங் கட்டிருக்காரு, நான் வாங்க கூடாதா? இப்படிதான் வரும். என்னைக்கும் நானோ நீங்களோ இயேசு கிறிஸ்துவை ரோல் மாடலா வைக்கணும். எப்படி வைக்கலாங்க ரோல் மாடலா? தாவீது சொல்றான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு. எப்படி அவரை ரோல் மாடலா வச்சுக்கிறது? நாம ஏங்க அவர் வாழ்ந்ததைத்தான் என்ன பண்ணாரு? வசனமா சொல்லி தர்றாரு. அப்ப நீங்க வசனத்தின்படியே வாழ்ந்தீங்கன்னா அவரை ரோல் மாடலா வச்சு வாழ்றீங்கன்னு அர்த்தம். வசனத்துக்கு மாறா எவனாவது சொன்னா இல்ல வாழ்றான் அப்படின்னா அவங்களும் சேராதீங்க. எனக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் தெரியும், நான் ரொம்ப அவரை நேசிப்பேன்.
அவரும் என்னை ரொம்ப நேசிப்பார். அவர் சொல்வார் மீட்டிங்ல, ஐ எம் ஆங்கிலிக்கன் அப்படின்வாரு. ஆங்கிலிக்கன் என்ன தெரியுமா? சிஎஸ்ஐ. ஆங்கிலிக்கன் அப்படின்வாரு. எனக்கு வருத்தமா தான் இருக்கும். பின்னால் நான் தான் இருப்பேன் பைபிள் வாசிக்கிட்டு. ஒரு நாள் நான் அவரு ரிட்டையர்டான ஒரு ரயில்வே ஆபீசர் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அப்ப நான் கேட்கிறேன், ரட்சிக்கப்படுறவளை கர்த்தர் அந்த சபையில சேர்த்து வந்தார். அப்போ சபையில் இருந்தால் ரட்சிக்கப்பட்டவங்க சபைக்குள்ள இருப்பாங்கண்ணே. ரட்சிக்கப்பட்டா விசுவாசம் உள்ளவனா, ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படவன், அவன் சபைக்குள்ள வரான் அப்படின்னு. அதுதான் அண்ணன் சபை, அதுதான் அண்ணன் சபை அப்படின்னு. இல்ல பாஸ்டர், சிஎஸ்சில நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க பாஸ்டர் அப்படின்னாரு. ஏன்னா இவர் அங்கதான் இருக்காரு. சிஎஸ்சில நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க பாஸ்டர் அப்படின்னு. என்னன்னு சொல்றீங்க? ஆமா, அங்க நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு அந்த சர்ச்சில் இருக்கிறாங்கன்னு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானா ஆண்டவர் எங்க சேர்த்திருப்பாரு? சபையில சேர்த்திருப்பாரு. எப்படி சிஎஸ்சில இருப்பாங்கன்றீங்க? ஏன்னா இவர் அங்கதான் இருக்கிறாரு, அங்க சேர்த்திருப்பாருன்றீங்க. இல்ல இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க சபைக்குள்ளதான் இருக்கணும். எங்க வேணாலும் இருக்கலாம்னா சபை, அப்ப சபையில சேர்த்தாருங்கிறது சரியா இருக்காதே அப்படின்னு சொன்னா இல்ல இருக்கிறாங்கன்னு. ஓகே வச்சுக்குவோம், அவங்களும் பரலோகத்துக்கு வாங்கன்னு வச்சுக்குவோம். நான் அவளை கேட்டேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒருத்தன் ஆர்சியில் இருக்கலாமா? அது எப்படி இருப்பீங்க? ஆர்சி விக்கிரக ஆராதனை கூட்டம்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், எப்படி விக்கிரக ஆராதனை கூட்டம் தப்பு? நீங்க வசனத்தினால தானே. அதே போல மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். சிஎஸ்சில குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, அது மட்டும் ரைட்டா? அது மட்டும் ரைட்டா? குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்குறது ரைட்டா? நீங்க அங்க இருந்தா பரலோகம் போலான்றீங்க. பரிசுத்த பெறணும்னு ஆண்டவர் சொன்னாரு. நீ அவங்க என்ன சொல்றாங்க? திடப்படுத்தல் எடுக்கணும்ன்றாங்க. அங்க இருந்தா போலான்றீங்களா? எப்படின்னு? அவன் போக மாட்டான், நாங்க போறீங்க. மாமியார் உடைச்சா மண் கூட, மர்மம் உடைச்சா பொன் கூட மாதிரி சொல்றீங்க, எப்படி சொல்வீங்கன்னு கேட்டேன். உடனே என்ன எனக்கு தெரியாதுப்பா, நான் போறேன்ப்பா அப்படின்னு போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, நான் இவரை ரோல் மாடலா வச்சிருந்தேன்னு வச்சுங்க, என் வாழ்க்கையில நான் இன்னும் அங்கதான் உட்கார்ந்துருக்கேன். என்றைக்கும் நானும் நீங்களும் இயேசுவை ரோல் மாடலை வச்சு வாழணும். அப்படின்னா அவரை ரோல் மாடலை வச்சு வாழ்றதுனா எப்படின்னு சொல்லுங்க. அவரை எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவரை எப்படி உங்களுக்கு தெரியும்? வசனம் அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். அப்ப அவர் செஞ்சதுதான் உபதேசித்தார், உபதேசித்ததான் செஞ்சார். அப்ப செஞ்சதை அவர் ரோல் மாடலா செஞ்சது எல்லா வசனத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அவரை ஃபாலோ பண்றோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23வது அதிகாரம் 11வது வசனம். தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் இருக்கிறார்கள், என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, தீர்க்கதரிசியும் ஆசாரியரும் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய பொல்லாப்பை, மாயக்காரரா இருக்கிறார்கள், அவருடைய பொல்லாப்பை ஆலயத்திலும் கண்டேன். எங்க ஆண்டவர் தான் சொல்றாரு, ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் மாயக்காரர்களா இருக்கிறார்கள், அவருடைய பொல்லாப்பை நான் கண்டேன். கவனமா கேட்டுங்க. இப்போ ஆசாரியனை பார்த்துதான் ஃபாலோ பண்ணுவாங்க விசுவாசிகள். இவங்களே பொல்லாதவங்க எப்படி இருக்கிறாங்க? மாயக்காரரா இருக்கிறார்கள் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்ற, அவங்க பொல்லாப்ப சர்ச்சில் கூட பார்த்தப்பா. அவர்களுடைய மாய்மாலத்தை பார்த்த உடனே அங்க உள்ள சர்ச் பீப்புள் எப்படி நடக்கிறாங்க தெரியுமா? வாசிங்க எரேமியா அதே அதிகாரம் 14வது 15வது வசனம். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். இப்ப அதான் சொன்னாரு, அவங்க பொல்லாப்ப நான் எங்க ஆலயத்திலும் கண்டேன் சொல்றாரு. எருசலேமின் தீர்க்கதரிசியின் காரியத்தை,
திடுக்கிடத்தக்க காரியத்தை கண்டேன். என்னவா? விபச்சாரம் பண்ணி அடிச்சக்கு வஞ்சகமாய் நடந்து தேவனை ஜனங்களை வழி நடத்தக்கூடிய தீர்க்கதரிசிகளின் நிலைமையை பார்த்துங்க. அதான் சொன்னாரு, அவங்க பொல்லாப்பை நான் ஆலயத்திலும் கண்டேன். ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமை போலும் அதன் குடிகள் கொமோராவை போலும் இருக்கிறார்கள். எங்க தேவ ஜனத்தை பொல்லாப்பை விட்டு திருப்ப வேண்டியதுதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை, ஆசாரியன் வேலை. ஆனால் இப்பொழுதோ இந்த தீர்க்கதரிசிகளே விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடத்துகிறார்கள். பொல்லாப்பை விட்டு ஒருத்தனும் திரும்ப மாட்டேங்கிறான். ஏன்னா அவர் ரோல் மாடல் வைக்கிறான், அவங்கள ரோல் மாடல் வைக்கிறான். அதனால அவனும் பொல்லாப்பு செய்யறான் சொல்லிட்டு, ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளில் இருந்து மாயமானது தேசமெங்கும் பரம்பிற்றே என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்ற? ஏங்க தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து மாயமா போதனை பரம்பிட்டு நான் சொன்னாரு? இல்ல 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 இல்ல, தீர்க்கதரிசிகளிலிருந்து மாய்மாலமானது தேசமெல்லாம் போயிடுச்சு. அந்த ஜனங்கள் மாய்மாலமா மாறினதுக்கு காரணம் என்ன? அவங்களை நடத்துற தீர்க்கதரிசியை மாய்மாலம் பண்றான். அடே பாஸ்டரே மாய்மாலம் பண்றாரு, நம்ம பண்ணா என்ன? பாஸ்டர் எப்படி பண்றாரு, நான் பண்ணா என்ன? அப்படின்னு சொல்லி எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலிருந்து மாயமானது தேசம் எங்கும் பரம்பிட்டு. அடப்பாவி, இப்ப அவங்க யார ரோல் மாடல வச்சிருந்திருக்கிறாங்க? நடத்துகிற தீர்க்கதரிசி ஆசாரியன். அதனாலதான் அவங்க மாய்மாலம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹோல் இஸ்ரவேலே, முழு இஸ்ரவேலும் என்னது மாய்மாலம் பண்ணிச்சாங்க. இவங்க யார ஃபாலோ பண்ணிருக்காங்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தையா இல்ல சொல்லுகிறவர்களை ஃபாலோ பண்ணாங்களா? சொல்லுகிறவங்க ஆண்டோட வார்த்தையை சொல்றாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் அதைத்தான் சொன்னாரு ஆண்டவர். பரிசேயருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாங்க. அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க. அவங்க செய்கிற செய்கையோ நீங்க செய்யாதீங்கன்னு சொல்றாரு. அவங்க செய்யறத செய்யாதீங்க, உபதேசத்தை மட்டும் கேட்டுங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த யூடியூப்ல வர்றது, நிறைய டிவியில வர்றதெல்லாம் பார்த்து அவங்கள ரோல் மாடலை வைக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன், அவங்க பிரசங்கத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை, அவங்களுடைய செயல்பாடை பற்றி நான் சொல்றேன். அவர்களுடைய செயல்பாடு வேதத்துக்கு ஒத்திருந்தால் அவளை ஃபாலோ பண்ணுங்க, இல்லையா அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா தீர்க்கதரிசிகளிடத்தில் நான் மாய்மாலம் எருசலேம் முழுவதும் பரவிச்சு. அப்ப தீர்க்கதரிசிகள் மாயமாலம் பண்றாங்க, நம்ம மாயமாலம் பண்ணனா என்ன அப்படின்னு சொல்லிதான் போயிட்டாங்க. அருமையானே, நீங்க யாரையாவது ஊழியக்காரரை வச்சு அவங்க வேதத்துக்கு மாறா போனாங்கன்னா தயவு செய்து அவர்கள் வேதத்துக்கு மாறாய் போகிற அவர்களுடைய சுபாவங்களை செயல்பட நீங்க எடுத்துக்காதீங்க. அதனால மோசம் போயிடுவீங்க. நானே சொல்றேன், பவுல் அழகா சொல்லுவார், வானத்திலிருந்து வந்து தூதனா இருந்தாலும், நானா இருந்தாலும் வேற ஒரு தூதனா இருந்தாலும் சொல்லி நாங்க சொல்றதுக்கு மாறா சொன்னா கேட்டுக்காதாங்க. நானும் சொல்றேன், உங்களுக்கு என்ன ரோல் மாடலா வைக்கணும் தான் நினைக்கிறேன். நான் என்கிட்ட அசுசியான காரியத்தை பார்த்தா, தப்பான காரியத்தை பார்த்தா நீங்க சொல்லி பாருங்க. அப்படி செய்யல, நீங்க சொல்லி நான் செய்யல அப்படின்னு சொன்னா என் செயல்பாடை பின்பற்றாதீங்க. ஈவன் சர்ச்சை விட்டு கூட நீங்க போகலாம். ஏன்னா உங்களுக்கு நான் ரோல் மாடலா இருக்க வேண்டியவன். என்னால நீங்க அனைவரும் நஷ்டமானா? அன்னைக்கு பொல்லாப்பை நான் கண்டேன், ஆலயத்திலும் கண்டேன்றாரு. அப்படி இருந்துகிட்டே அவங்க ஊழியம் செய்றாங்க. அப்போதான் சொன்னார், எப்படி மாயமானது தேசமெல்லாம் பரவிச்சு. ஏன்னா ஒரு ஊழியக்காரன் எப்படி அப்படிதாங்க
யூடியூப்ல டிவியில வர்ற ஊழியக்காரங்கெல்லாம் சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்றேன், பிரேஸ்லெட் போட்டு மோதிரம் போட்டு மைனர் செயின் போட்டு எப்படி எப்படிலாம் வர்றாங்க. இதை நீங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க? நீங்க வேதத்தை படி நடக்காத அவங்கள பார்த்தா என்ன ஆவீங்க? உங்களுக்கு வேதத்தில் அறிவு இல்லை. ஆடா, அவரே பிரேஸ்லெட் போட்டிருக்காரு, மைனர் செயின் போட்டிருக்காரு, மோதிரம் போட்டிருக்காரு, நம்ம போட்டா என்ன? ஆனா வேதம் என்ன சொல்றது? வெள்ளினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கூட. ஆனா அவங்க போட்டிருக்காங்க, நாம ஏங்க அவங்கள ரோல் மாடலை அதை மோசம் போயிடுவான். அவங்கள ரோல் மாடலை வச்சா மோசம் போயிடுவாங்க. எஸ்ஐயா 9வது அதிகாரம் 16வது 17வது வசனம். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகளுமாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தரா இருக்கிறார்கள், ஏமாற்றுக்காரர்களா இருக்கிறார்கள். அதனால அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைவார்கள். சொன்னா நாசமடைவர்களா இருக்கிறார்கள். இப்போ ஏன் தேவ ஜனங்கள் நாசமா போறாங்க? நடத்துறவன் எத்தன். அப்ப அவங்க யார பார்த்திருக்கிறாங்க? அவர்களுடைய செயல்பாட பார்த்திருக்கிறாங்க. யாருடைய செயல்பாட? நடத்துறவங்களுடைய செயல்பாட பார்த்திருக்கிறாங்க. அதனால இந்த ஜனங்கள் நாசமா போறாங்க. நடத்தப்படுகிறவர்கள் நாசமா போறாங்க. எப்படின்னு பாருங்க அடுத்த வசனம். ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாய் இருப்பதில்லை, அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஏங்க, ஏன் அவங்க அத்தனை பேர் மாயக்காரரும் பொல்லாதமா இருந்தான்? நடத்துகிறவன் எத்தன். ஆகவே அவனை ஃபாலோ பண்ணாங்க. அப்படி ஃபாலோ பண்ணதுனால நடத்துறாங்க எல்லாருமே மாய்மாலக்காரரும் பொல்லாதவர்களா மாறிட்டு. ஏன்னா அவர் சொன்னதை நடப்பேன், அவங்க செய்யறபடி நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அத்தனை பேரும் அவரை அந்த நடத்துறவங்கள பாக்குறாங்க, அவங்களும் மாய்மாலக்காரங்க. இப்ப முழு சபையும் மாயக்காரரும் பொல்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள். எல்லா வாயும் ஆகாமியம் பேசும், இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. என்ன சொல்ற பாருங்க, அவங்களால நீங்க கெட்டு போயிட்டீங்களே, என் கோபம் ஆறல, என் கையை நீட்டிட்டு உங்களை என்ன பண்ணலாம்? ஜாக்கிரதை. நான் என்ன சொல்றேன்னா, வேதத்துக்கு மாறாய் நடக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க, மோசம் போயிடும். சாதாரண ஒரு ஊழியக்காரன் அவன் வேதத்தின்படி நடக்கிறான், அவங்கள ஃபாலோ பண்ண. இவங்க சின்ன ஊழியக்காரருங்க, அவர் செய்யறபடிலாம் நம்ம செய்யணுமா? வேர்ல்டு ஃபேமஸ் ஒருத்தர், அவர் எப்படிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ண நினைக்காதீங்க. அவர் சத்தியத்துக்கு மாறா நடக்கும்போது நீங்க அவரை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவரால் மோசம் போயிடுவீங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம சபை 2 வீட்டுக்கு தாண்டி ஒரு மாடியில் நடந்துச்சு. நான் அந்த நேரத்தில் வடநாட்டுக்கு ஊழியத்துக்கு போக வேண்டியிருந்தது. அப்போ எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பாஸ்டர், நல்ல வேதமா நல்லா போதிக்கக்கூடிய பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் ஒரே 1 வாரம் மட்டும் எங்க சர்ச்சில் வந்து போதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர், நான் எங்கேயும் போறதில்ல பாஸ்டர், உங்களுக்காக மட்டும் வரேன்னாரு. வந்தவர் என்ன பண்ணிட்டாரு? நல்ல பிரசங்கம் பண்ணுவார், நல்லா தான் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. பண்ணினவர் ஒரு இடையில ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. உங்க ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு வந்தால் அவரை கனம் பண்ணணும், நல்லா கனம் பண்ணணும். சாப்பாடு கொடுங்க, எதை கொடுங்க, கடைசியில் காணிக்கையும் கொடுக்கணும், கொடுத்து அனுப்புங்க.
ஒருவேளை உங்க கையில காசு இல்லைன்னா கடன் வாங்கியாவது காணி கொடுங்கன்ட்டு, கடன் வாங்கியாவது காணி கொடுங்கன்ட்டு. என் ஜனங்கள் அப்படி பண்ணுவாங்கன்றாரு. இவங்களுக்கு நான் சொல்லி வச்சிருக்கேன் கடன் வாங்கக்கூடாது வசனம்னு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, என் ஜனங்கள் இப்படி பண்ணுவாங்க, நீங்களும் கடன் வாங்கி கொடுங்கன்றாரு. நான் பீகார்ல இருந்து வந்த உடனே ஒரு 3 நாள் வரை என்னை பிடிச்சிட்டாங்க. என்ன பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுக்கு ஆளே கிடையாதா, இவரை கொண்டு வந்து விட்டுட்டீங்க, என்ன நல்லா பேசுவாரு பிரதர், ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல நீங்க கடன் வாங்காதீங்கன்னு வசனம் சொல்றீங்க, அவர் என்ன சொல்றாரு, கடன் வாங்கி காணி கொடுன்றாரு. எங்க சபையில இப்படி பண்ணுவாங்கன்றாரு. எப்படி பாஸ்டர் கடன் வாங்க? நான் சொன்னேன், எனக்கு இப்போ அவர் பேசுன தப்புன்னு புரிஞ்சு போச்சு, எப்படி அவங்களை சமாளிக்கிறது? மற்றெல்லாம் நல்லா பேசினார் பாஸ்டர், ஆனா இது மட்டும் தப்பா பேசிட்டாரு, அவங்க சபையில அப்படி செய்யறாங்க, அது மாதிரி செய்யுங்கன்றாரு. நான் சொன்னேன், இந்த பனைமரத்திலிருந்து பதனி இறக்குவாங்க தெரியுமா? இந்த பானையில அந்த பதனிய பனை ஏறுறவன் அந்த கலசத்துல கொண்டு வருவான், கலையமா கலசத்துல கொண்டு வருவான், கொண்டு வந்து இந்த பானையில ஊத்துவான். பானையில ஊத்தும் போது அப்படியே கொட்ட மாட்டான், என்ன பண்ணுவான், அதை ஃபில்டர் பண்றதுக்கு ஒரு இது வச்சுப்பான், அது பேரு பன்னாடைன்னுவாங்க, அது வச்சிருப்பான். அதை வச்சு அதுக்கு மேலதான் ஊத்துவான். இப்போ பதனி அப்படியே கீழே போயிடும். ஆனா அந்த பன்னாடையில கொசு அது இது எல்லாம் மாட்டிக்கும், எல்லாம் மாட்டிக்கும். ஆனா நல்ல பதனி கீழே போயிடும். நான் சொன்னேன், நிறைய நல்லது சொன்னார்ல, அதெல்லாம் விட்டு விட்டு பன்னாடை மாதிரி வேண்டாத மட்டும் கையில பிடிச்சிருக்கேன், வேண்டாத மட்டும் பிடிச்சி வச்சிருக்க. அவர் எத்தனை நல்லது சொன்னாரு, அதை எடுக்காத பண்ணாட மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னேன். சரி சரி விடுங்க, உங்களுக்கு தெரியல கடன் வாங்க கூடாதுன்னு, வாங்காத. அவர் ஏதோ அங்க சபையில கொடுத்தாங்கிறதுக்காக சொல்லியிருப்பாரு, அது நமக்கு ரோல் மாடல் இல்லை, கடன் வாங்க கூடாதுங்கிறது அவசரம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்ன பிறகு சரின்னு பாஸ்டர் வழங்கிக்கிட்டோன்ட்டாங்க. சரி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு வச்சுங்க, தயவு செய்து யாராவது நல்ல பெரிய ஸ்பீக்கர் அவர் வாழுகிற வாழ்க்கை பார்த்து நீங்க அவரை ரோல் மாடலை வைக்காதீங்க. ஃபேஷனபிளா வாழணும்னு நினைக்கிறாங்க, இன்னைக்கு ஃபேஷனபிளா ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வாழலாமா? அப்படி வாழலாமா? அவர் மகளே ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்குது, நான் போட்டேன்னா சரி வெக்க கேடு. அவங்கள பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணி நீ கெட்டு போகாத, மோசம் போகாத, மோசம் போகாத, உன்னை மோசம் போக்குறதுக்குன்னு இப்படி எல்லாம் போடுறாங்க. மறுபடியும் சொல்றேன், அவங்க போதனை சரியா இருந்துச்சுன்னா போது கேட்டுக்க. ஆனால் அவருடைய செயல்பாடு தப்பா இருந்தால், அவருடைய ட்ரெஸ்ஸிங் தப்பா இருந்தால், அவங்களே போட்டுக்காங்க நாங்க போட்டேன்னா சொல்லாத, மோசம் போறேன்னு அர்த்தம், மோசம் போகிறேன்னு அர்த்தம். யாரையும் வச்சு சாத்தா மோசம் போக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், சரி. அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள், சரி. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, எப்படி மறுதலிப்பாங்க? தப்பான வழியில் நடக்கிறாங்க, வேதத்துக்கு மாறான வழியில் நடக்கிறாங்க. ஆகையினால கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிக்கிறாங்க. சொல்லிட்டு அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். போதும், என்ன சொல்லுது? அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை, கெட்ட உபதேசம் என்ன போடுறது இல்லையா? கெட்ட உபதேசம் போடல, கெட்ட நடக்கைகளை. அப்படியானால் நடத்துறவர்களுடைய அவர்களை பார்க்க
நடக்கிறாங்க. அது கெட்ட நடக்கையா தெரியுது. ஆனாலும் அவங்களே நடக்கிறாங்க. நான் நடந்தா என்ன அப்படின்னு நடக்கிறாங்க. சௌரியன் நல்லா கவனிச்சுக்கோ. இதனாலதான் சொன்னேன், அவருடைய கெட்ட நடக்கை பின்பற்றாங்க. இதனால என்ன ஆயிடுவாங்கன்றீங்க? மோசம் போயிடுவாங்க. அவருடைய கெட்ட நடக்கை பின்பற்றுவதனால மோசம் போயிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க யாரை வேணாலும் பின்பற்றுங்க. வசனத்தின்படி சொல்றாங்களான்னு பாருங்க, சொல்றாங்களான்னு பாருங்க, வசனத்தின்படி நடக்கிறாங்களான்னு பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் அதற்கு மாறாக எப்படியோ வேணாலும் வாழ்ந்தாங்கன்னா அவங்களே வாழ்றாங்க, நான் வாழ்ந்தா என்னன்னு சொல்லாத. நீ மோசம் போயிடுற. அப்படியே நடக்கையினால மோசம் போயிடுற. அருமையான சோதனை. நீங்க சாத்தான் யாரை வச்சோ எப்படியோ தேவ ஜனத்தை மோசம் போக்கணும் சுற்றி திடுறான். ஜாக்கிரதை. வேதத்துக்கு மாறாய் நடக்கிற யாரையும் பின்பற்றாத. அவருடைய நடக்கைகளை பின்பற்ற. அவருடைய கெட்ட நடக்கைகளை பின்பற்றினார்கள். கெட்ட உபதேசத்தை பின்பற்றினார்கள். போடலையே, கெட்ட நடக்கைகளை பின்பற்றினார்கள். அப்படி கெட்ட நடக்கைகளை பின்பற்றினா கடைசியில் முடிவு என்ன? அழிவு. அடுத்தவங்களுடைய நம்மளை மோசம் போக்கக்கூடிய அளவுக்கு வாழ்றாங்களே, அவங்களுடைய வாழ்க்கைய, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல நீங்களும் நானும் பார்த்து நம்ம அது மாதிரி நடக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க வேதத்தின் படி கரெக்டா நடக்கிறாங்கன்னா அவருடைய செயல்பாடை ஃபாலோ பண்ணிங்க. அப்படி இல்லை, அதுக்கு மாறா நடக்கிறாங்க அப்படின்னா அவருடைய நடக்கைய ஃபாலோ பண்ணாதீங்க. அது என்ன பண்ணிடும்? உங்களை மோசம் போய்க்கிறோம். கத்தரை விட்டு விலகி மோசம் போய்க்கிறோம். சின்ன உதாரணம், உங்களுக்கு தெரிஞ்ச மேட்டர் தான் நான் சொல்றேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடியும். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். பவுல் சொல்றார். ஏன்னு கேளுங்க. எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் பிரஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். இந்த யூதர்கள் இருக்கிறாங்களே, அவங்க அந்நியர் வீடுகள்ல சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. இவன் எங்க வந்திருக்கிறான்? பேதுரும் சிலர் சீஷர்களும் அந்தியோகியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அந்தியோகியா புறஜாதி மக்கள் நிறைந்த இடம். அவங்க வீட்டுல சாப்பிட்டான். அவங்க அன்பா சொல்லிப்பாங்க, சாப்பிட்டான். ஆனா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எருசலேம்ல இருந்து, கேபிட்டல்ல இருந்து யாக்கோபு, அது யார்? யாக்கோபு அப்போஸ்தலனா, இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன். அப்போஸ்தலன் செத்து போயிட்டான். அவன் இரத்த சாட்சியா செத்துட்டான். ஏறுவது கொண்டுட்டான். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாகிய யாக்கோபு, அவன் தான் சீஃப் மாதிரி இருக்கிறான், பேதுருக்கு அடுத்தாப்புல. இப்போ யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருவதற்கு முன்னே, அங்கெல்லாம் உள்ளவங்க யாரு? யூதர்கள். அவங்க வேற எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க, புறஜாதி மக்கள். அவங்க வர்றாங்க. இப்போ திடீர்னு சொல்லி எங்க வந்துட்டாங்க? பேதுருகிட்ட வந்துட்டாங்க. அவன் அதுக்கு முன்னால புறஜாதி வீட்டில் சாப்பிட்டான். அவங்க வந்தாங்களோ இல்லையோ, என்ன பண்ணான்னு பாருங்க. வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். அந்த அந்தியோகியா மக்களை விட்டு அப்படியே பிரிஞ்சுட்டான். சாப்பிடாத மாதிரி நடிக்கிறான். சாப்பிட்டானா? சாப்பிட்டான். இப்ப ஏன் விலகுறான்? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த எருசலேம்ல இருக்கக்கூடிய அப்போஸ்தலருடைய உபதேசத்துல கீழ்ப்படிறவங்க அங்கிருந்து வந்திருக்காங்க. ஆகையினால அவங்களுடைய பாவம், அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பார்த்து என்ன அப்படின்னு சொல்லி விலகி பிரிந்தான். இப்போ பவுல் பார்த்துட்டான் இத. மற்ற யூதரும் அவருடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் எழுப்புண்டான். அடப்பாவமே,
மற்ற யூதரும் மாயம் பண்ணினார்கள். ஏன்? எங்க சீஃப் மாஸ்டர் எப்படி இருக்கிறார், சாப்பிட்டாரு, ஆனா அவங்க வந்தோடனே விலகுறாரு. அதே போல மற்ற யூதரும் மாய்மானம் பண்ணினாங்கன்னு இருக்கு. அதுல யாரும் மாட்டிக்கிட்டது? பவுலோடு கூட ஊழியம் செய்யக்கூடிய பர்னபாவும் மாட்டிட்டான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பேதுரு விளக்குலங்க தப்பிட்டான். அதனால மற்றவங்க கூட அவனுடைய வாழ்க்கையை பார்த்து தப்பா செய்யணுங்கிற அவசியம் இல்லைல்ல. அப்படி செய்ததுனால மோசம் போயிட்டாங்களே, மாயம் பண்ணிட்டாங்கல்ல. அருமையான சவர்னே சௌரியே, சொல்றவங்க வேதத்தை சொல்றாங்களான்னு பாரு. சப்போஸ் வேதத்துக்கு மாறா சொன்னா அந்த வேதத்துக்கு அவங்கள விட்டு விலைக்க. அடுத்து சொல்றவங்க வேதத்தின்படி செயல்படுறாங்களான்னு பாரு. அப்படி செயல்படலையா அவங்கள விட்டு விலைக்க. அவங்களே செயல்பாட நீ ரோல் மாடலா வைக்காத, மோசம் போயிடுவ. ஏன்? அவங்களே நிறைய அற்புதம் பண்றாங்க, தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, பிசாச விரட்டுறாங்க, அதனால அவங்க ரோல் மாடல் வைப்பேன்னு சொல்லாத. அந்நாளில் சிலர் என்னை நோக்கி உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோமே, பிசாசுகளை விரட்டினோமே, தீர்க்கதரிசனம் சொன்னோமே என்பார்கள். இயேசு என்ன சொல்வாராம்? அக்கிரமம் செய்கார்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், ஒரு கால் உங்களை அறியவில்லை சொன்னாரா? ஏங்க, அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கிறான்? அற்புதம் நடத்திருக்கிறான், பிசாசை விரட்டி இருக்கிறான், தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இந்த வரம் செயல்படுவாங்க. வரம் செயல்படும். வரம் யாருக்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஜனங்கள் மனம் திரும்புறதுக்காக. இப்போ அதுல பின்னால உள்ள வார்த்தை தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 இருந்து வாசிங்க. 21 இருந்து 25 வரைக்கும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, அந்நாளில் எந்நாளில்? நியாயத்தீர்ப்பு நாளில் அநேகர் நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். எங்க இது நடந்ததெல்லாம் உண்மைதானா? நடந்ததெல்லாம் உண்மைதானா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால அற்புதம் நடந்துச்சா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசு போச்சா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால தீர்க்கதரிசனம் சொன்னாங்களா? எல்லாம் கரெக்ட் கரெக்ட். ஆனால் அவள் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு விலகிடு. ஒரு காலம் உங்களுக்கு தெரியாது. அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த வரத்தை ஆண்டவர் என்னைக்கும் புடுங்க மாட்டார். சோ கொடுத்தது மக்களுக்காக. சரி இருக்கட்டும். இப்போ தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்க. அடுத்தது ஏன் எப்படி சொல்ற, இதோட சேர்த்து என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஆகையால் ஆகையால் லிங்க்குங்க. இப்ப முன்னால சொல்லப்பட்ட வசனங்களுக்கும் இப்ப சொல்ற வசனங்களுக்கும் தொடர்ச்சி தொடர்ச்சி, லிங்க் லிங்க். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொன்ன வசனத்தின்படி செய்தானா கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்ட வீட்டுக்கு ஒப்பிடுவேன். அந்த கன்மலை யாரு? கிறிஸ்து. அந்த கன்மலை கிறிஸ்து. நல்லா கொஞ்சம் அந்த கன்மலை வசந்தமுடைய வாழும்போது அந்த கன்மலை கிறிஸ்து. சரி, இப்ப அடுத்த சென்டென்ஸை பார்ப்போம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என்ன வந்தாலும் விழாது. கன்மலையின் மேல் இயேசு கிறிஸ்து மேல போடப்பட்டனால என்ன சூழ்நிலை வந்தாலும் விழ மாட்டாங்க. சொல்லிட்டு இப்ப பாருங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, கேட்கிறானா? கேட்கிறானா? கேட்டான். இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. அது என்னடாது? கேட்டது கரெக்ட் தானே, ஆனா கேட்டுட்டும் செய்ய மாட்டேங்கிறான். எதனால செய்ய மாட்டேங்கிறான்னு பாருங்க.
அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பாவமே, ஆண்டோட வசனம் கேட்டு அப்படியே வாழ்ந்தா கண்மலையின் மேல அஸ்திவாரம் போடப்பட்டவனாம். ஆனா கேட்டான், செய்ய மாட்டேன்றான். அவன் எது மேல அஸ்திவாரம் போட்டுக்கான்? மணல் மேல. கண்மலை கிறிஸ்துன்றீங்க, அப்ப மண்ணு மேலன்னா என்ன அர்த்தம்? அற்புதம் செஞ்சாங்க பாத்தீங்களா, பிசாச உரட்டினா பாத்தீங்களா, தீர்க்கதரிசனம் சொன்னா பாத்தீங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டாங்க. மண்ணுன்னா மனுஷன் எதனால உண்டாக்கப்பட்டான்? மண்ணுனால. அதைத்தான் சொல்றாரு. ஏய், அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, இல்ல அந்த தீர்க்கதரிசி அப்படி இருந்தாரு, அந்த பிசாச வரட்டினவர் அப்படி இருந்தாரு அல்லவென்றால் அற்புதம் செஞ்சவர் எப்படி இருந்தாரு, அதனால அந்த அண்ணன் தான் எனக்கு பிடிக்கும், அவர் எப்படி நடக்கிறாரு அப்படிதாங்க நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி யாரை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க? மணல, மண்ணு. இயேசு கண்மலை, மனுஷன் மண்ணு. அந்த ஊழியக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் சொல்றாரு அக்கிரமக்காரன் சொல்லி அவர்களுடைய செயல்பாட்டை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி செய்ததுனால சொல்றாரு, மண்ணு மேல கட்டிட்டீங்களே, பெருவெள்ளம் வந்து பெருமழை பெய்யுது சொரிஞ்சு அது அழிஞ்சிரும். அழிஞ்சிரும். அருமையானே, நீங்களோ நானோ இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ அப்படியே வாழ்கிறவர்களை நோக்கி பாருங்க. சொல்லுகிறதை வசனம் சொல்றாங்களா ஏத்துங்க, வசனத்துக்கு மாறா நடக்கிறாங்களா அவங்கள நடக்காதீங்க, அவங்க நடக்காதீங்க. ஆண்டவரே சொன்னாரு, பரிசேயர் சொல்றபடி செய்யுங்க, செய்கின்படி செய்யாதீங்க. சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படியே நீங்களும் நானும் யார ரோல் மாடல் வைக்கணும் தெரியுமா? இயேசுவை ரோல் மாடல்லாம் வச்சு எப்படி வைப்பீங்க? வசனம் என்ன சொல்ற அப்படியே வாழ்றீங்கன்னா இயேசுவை ரோல் மாடலா வச்சுருங்க. ஏன்னா சொன்னவர் இயேசு தான் சொன்னார். ஆனால் வசனத்துக்கு மாறா போறீங்கன்னா மண்ணு மேல வீட்டை கட்டுறீங்கன்னு அர்த்தம், மனுஷன் மேல. கடைசியில அது ஒரு நாள் அழிச்சிடும். சரி, இப்போ வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம். நான்லாம் காரில் போகும்போது திடீர்னு சொல்லி போயிட்டே தான் இருப்போம், ரெட்டு போட்டுருவாங்க. என் கூட இருக்கிற பிரதர்ஸ் போயிடலாமான்னு, நிறுத்துங்க பிரதர், நிறுத்துங்க, நம்ம போகக்கூடாது. இது அவன்லாம் போறான் பிரதர், அவரான் போறான், நம்ம போகக்கூடாது. ஏன் நம்ம போகக்கூடாது? அவன் போறான், நம்ம போனா அவனை ஃபாலோ பண்றோம்னு அர்த்தம். நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்றோம், சட்டத்துக்கு கீழ்ப்படியும். அதனால ரெட்டு போட்டுவானு, நிறுத்துங்க பிரதர், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் போகக்கூடாது. பின்னால வசனம், முன்னால வசனம். என்ன நினைப்பான் நம்மளை பார்த்து? வசனத்தை போட்டு ராங் ரூட்ல போறான் பாரு, சிக்னல் மாற்றி போட்டு ரெட்டு போட்டுறது போறான் பாரு. இவனுக்கெல்லாம் மனுஷனா ஊழியக்காரனான்னு சொல்லி திட்டுவானுங்க. தயவு செய்து அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி நான் சொல்லுவேன். அது ஒன்றும் பரவாயில்ல பாஸ்டர், முன்னால போறாங்க பாருங்க, இதெல்லாம் நிறைய பேர் போறாங்க, அது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்க ஓட்டுறவங்க சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. நிறுத்துங்க, சிக்னல் போட்டான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எவனோ முன்னால போறான், எப்படியோ போறான், அவன் போறாங்கிறதுக்காக நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இப்ப பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் போது. சரி, செபதேயின் குமாரரும் அப்படின்னா யாருங்க? யோவானும் யாக்கோபுங்க. அது 2 பேர் பேரை குறிக்காம செபதேயின் குமாரன், யோவானும் யாக்கோபும். யோவான் இயேசுக்கு அன்பானவன். இவங்க எல்லாம் ஒண்ணு போல உட்கார்ந்துருக்காங்க. அதுல சீஃப் வந்து சீமோன் பேதுரு. எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது இவன் என்ன சொல்றான் பாருங்க, கூடி வரும்போது
சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். எங்க இவங்க எல்லாம் கூடியிருக்கிறவங்க யாரு? அப்போஸ்தலர்கள். ஆண்டவர் எது கூப்பிட்டாரு? மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள தான் பிடிச்சு கூப்பிட்டாரு. நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவங்கள ஆக்குவேன். இப்ப இவனுங்க மீன் பிடிக்க போறேன்றான். பேதுரு தான் சொல்றான். சொன்ன உடனே நாங்களும் வர்றோம், நாங்களும் வர்றோம், நாங்களும் வர்றோம்னு பேதுருவோட சேர்ந்து இவர்களும் போயிட்டானுங்க. அவனால சொல்லக்கூடாது, நம்மள ஆண்டவர் மீன் பிடிச்சவங்கள தாங்க இப்படி மாத்தி விட்டாரு, உபதேசம் பண்ற கூப்பிட்டுருக்காரு, அதனால நம்ம வந்து மனுஷரை பிடிக்கிறவங்களா கூப்பிட்டுருக்காரு, அதனால வேண்டாம் சொல்லக்கூடாது. ஏன்னா சீஃப் பாஸ்டரே போறாரு. யாரு? பேதுருவே போறாரு. நான் போனா என்ன? பேதுருவே போறாரு மீன் பிடிக்க, நாங்களும் வர்றோங்க அப்படின்னு மற்றவங்களும் போறாங்க. இப்ப பேதுருடைய உபதேசத்தை பார்த்து போறாங்களா, பேதுருடைய செயலை பார்த்து போறாங்களா? செயலை பார்த்து போறாங்க, செயலை பார்த்து போறாங்க. பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் எதுக்கு பிடிச்சாரு கர்த்தர்? எதுக்கு அழைச்சாரு? கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய. ஆனா இப்போ பேதுரு போறேன்னு சொன்னோன்னே மற்றவங்களும் போறேன்றாங்க. தவறு செய்கிற ஊழியக்காரரை பார்த்து மற்றவர்களும் தவறு செய்யறாங்க. அதான் சொல்றேன், அவர்களுடைய செயல்பாட்டை பார்த்து நீங்க செயல்படாது. செயல்பாடு வசனத்தின்படியா இருந்தா ஓகே, நீங்க செயல்படுங்க. ஆனால் வசனத்துக்கு மாறா இருந்தால் அவரே பண்றாரு, இவரே செய்யறாரு, அவரே இருக்கிறாரு சொல்லாத. மோசம் போயிருவ. அவங்களுடைய செயல்பாட்டை பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணா நீ மோசம் போயிருவ. ஜாக்கிரதை. இங்க சில பெற்றோர் கூட பிள்ளைகளை மோசம் போக்குறவங்க உண்டு, தெரியுமா உங்களுக்கு? பெற்றோரால பிள்ளைகள் மோசம் போவாங்க. எப்படின்னு சொல்றேன் பாருங்க, வாசிங்க. 2 நாளாகும் 22வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதா இருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அத்தாலியாள். கவனமா கேளுங்க. அகசியாவுடைய அம்மா பேர் அத்தாலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். எவன்? அகசியாவும் ஆகாப் குடும்பத்தாரின் வழியில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். என்னங்க இது? அவன் துன்மார்க்கமா நடக்கிறதுக்கு அம்மா காரணமா இருக்கிறார். அம்மா காரணமா இருக்கிறாங்க பாரு. பெற்றோர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. அம்மா காரணமா இருக்கிறான்னு சொல்றாரு. ஆகாப் குடும்பத்தாரின் வழியில் நடந்தான் அகசியா. காரணம் என்ன? அவங்க அம்மா. அம்மாவுடைய செயல்பாடு ஆகாப் குடும்பத்தாரின் வழியில் நடக்கிறார். இப்ப அந்த அம்மாவால இவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழியில நடக்கிறான். ஜாக்கிரதையா. பெத்தவங்க பிள்ளைகளுக்கு முன்னால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த பிள்ளைகள் உங்களை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது. நான் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால 1980ஆம் வருஷம் அந்த சமயத்துல நாங்க திருச்சியில ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு வீட்டில தான் நாங்க ஆராதனை பண்ணுவோம். அவங்க ரொம்ப நல்ல குடும்பத்தார், தேவனுக்கு பயப்படுற குடும்பத்தார். பக்கத்து வீட்டுல ஒரு இந்து குடும்பம். அந்த வீட்டுல 3 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, துரு துரு துருன்னு இருக்கும். அந்த வீட்டுல அடிக்கடி புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை, புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை. சண்டை போடும்போது என்ன பண்ணிடுவாங்க? கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இதுக்கு கெட்ட வார்த்தைனே தெரியாது, கெட்ட வார்த்தைனே தெரியாது. இதையும் பேசணும். இது அங்க சண்டை போடும்போது அவங்க அப்பா அம்மா பேசுறதை வச்சு கோவப்படுறவன இது மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது, அது கெட்ட வார்த்தை தெரியாது, ஏதோ பேசுறாங்க, பேசிச்சு. இந்த பக்கத்து வீட்டுக்கு இந்த தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்க வீட்டுக்கு வரும்போது அப்பா நீ இப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு இவங்க சத்தம் போட்டாங்கன்னு வச்சுங்க, உடனே கெட்ட வார்த்தை பேசிடும், உடனே கெட்ட வார்த்தை பேசிடும். எப்படிடா இந்த மாதிரி ஆகுறது?
அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டோன்னு கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. அதைத்தான் இங்க பேசிடுச்சு. உடனே இவங்க அதுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு, ஏய் பிச்சிப்பு, ஏய் முல்லைப்பு, ஏய் ரோஜாப்பு அப்படின்பாங்க. இது என்னடா நம்ம சொல்ற கெட்ட வார்த்தை விட ரொம்ப சூப்பர் கெட்ட வார்த்தை. அது என்ன சொல்லுவோம், ஏதாவது சண்டை வந்தா ஏய் பிச்சிப்பு, அவங்க அப்பாட்ட சண்டை, பிச்சிப்பு ரோஜாப்பு. நான் எதுக்கு சொல்றேன், இவங்க சொல்லி கொடுத்த நீங்க ஏத்துக்குச்சு இல்ல, அவங்க செயல்பாடு வந்துச்சா? பெத்தவங்க ரொம்ப ஜாக்கிரதை. பெத்தவங்க சும்மா அந்த பிள்ளைகளுக்கு தெரியாமலே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கு. அங்க வீட்டுல எல்லாம் சண்டை கிட்ட போட்டீங்க, பிள்ளைகள் கவனிச்சிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அவர் தான் சொன்னார், மோகன் சிலாசரஸ் ஒரு மீட்டிங், ஒரு ஊருக்கு போனாராம், ஒரு மீட்டிங் நடத்த. போகும்போது 2 பிள்ளைகள், ஒரு பொண்ணு விளக்குமாற வச்சிருக்குதான், ஒரு பையன் செருப்பு வச்சு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. உடனே பாப்பா அப்படி செய்யக்கூடாதுமா, தம்பி அப்படி செய்யக்கூடாதுன்னா அந்த பிள்ளைகள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அங்கிள் சண்டை போடல, நாங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறோம். ஐயோ, அப்பா அம்மா விளையாட்டு எப்படி? செருப்பை தூக்கி அடிச்சா புருஷன், விளக்குமாறால் அடிச்சா மனைவி. இந்த பிள்ளைகள் அந்த சுவாபத்தை அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்களா? நான் எதுக்கு சொல்றேன்னா, அவங்க சுபாவப்படி நடந்துடாதீங்க. உங்க கடைசியில் நீங்களும் நானும் கூட உலகத்தின் மக்களுக்கு பரிசுத்தமாக வாழ்வதற்கு ரோல் மாடலா இருக்கணும். வசனம் பேசுறது பெருசு இல்லைங்க, வாழ்க்கை முக்கியம். வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 10:33 நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாக இருங்கள். என்ன சொல்றாரு? நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடலற்றவர்கள். என்னால யூதர்கள் என்று சொல்லக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்களோ, என்னால கிரேக்கர் என்று சொல்லக்கூடிய புறமதஸ்தாரோ, என்னால சபையாரோ இடலாடக்கூடாது. என் செயல்பாட்டால இடலாடக்கூடாது. யாருக்கு இடலாயிராதீங்க. உங்களை என்னையும் பார்த்து ஒருத்தன் இடல் அடைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், எவனால் இடல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவன் கழுத்துல இயந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவது நலமா இருக்கும். என்னால 4 பேர் இடல் அடைகிறான்னா, நான் அவனை மோசப்படுத்துறேன், நான் தான் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான்னா, அவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு ரத்தம் வேஸ்ட் ஆயிடும். தயவுசெய்து நல்லா கவனிச்சுங்க, என்னால யாரும் இடல் அடையக்கூடாதுங்கிற ஒரு வாழ்க்கை வாழும். என் வாழ்க்கையை பார்த்து யாரும் இடல் அடையக்கூடாது. என் ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து யாரும் இடல் அடையக்கூடாது. என்னுடைய ஸ்டைலை பார்த்து யாரும் இடல் அடையக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறது தான் வெளியே வரணும். சரி, இப்போ தாவீது எனக்கு முன்பாக உண்மை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கேன்னு சொன்னால, அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் பாருங்க. 101வது சங்கீதம் 2:3 அவ்வளவுதான். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். என்ன சொல்றான்? உத்தமமான வழி இருக்குது, அதுல நான் ரொம்ப விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? அவனுடைய ஆசை என்ன? ஏன் இப்படி உத்தமமான வழியில விவேகமா நடக்கிறான்? எப்போது என்கிட்ட வருவீங்க, எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். சொல்லிட்டு என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். என் வீட்டிலே, ஏன்னா நான் வீட்டில் இருக்கும்போது நீங்க வந்தீங்கன்னா உத்தம இருதயத்தோடு நடக்கணும். எப்பொழுது வருவீர்? உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், விவேகமாய் நடப்பேன் சொல்லிட்டு, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகளின் செய்கையை வெறுக்கிறேன். என்ன சொல்ற? அது என்னை பற்றாது. வெரி குட். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். 1. 2, எப்போ வருவீங்கன்னு சொல்றானே, அவன் சொல்றான் என் வீட்டுல நான் உத்தம இருதயத்தோடு. என்ன சொல்றான்? வழி விலகுகளுடைய செய்கையை நான் வெறுக்கிறேன். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வேதத்தை விட்டு வழி விலகிறானா, நான் என்ன சொல்ற, அவருடைய செய்கையை வெறுக்கிறேன். அருமையானவர்களே, நல்லா கவனிச்சுங்க. இயேசு எப்போ வருவார்னு எதிர்பார்க்கிறவன் தீமையை செய்கிறானே, அவன் தீமையான செயலை இவன் செய்ய மாட்டான். மறுபடியும் சொல்றேன், பெற்றோர் 2 பேரும் பிள்ளைகளுக்கு மத்தியில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
2 பேரும் சண்டை போட்டு அப்புறம் அந்த பிள்ளைகள் அந்த மாதிரி தான் வரணும். ஜாக்கிரதையா இருக்கணும், பேசுறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ அவன் சொல்றான், எப்போ என்கிட்ட வருவீங்க ஆண்டவரே? என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் சொல்லிட்டு, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுடைய செய்கை என்னை பற்றாது. வேதத்தை விட்டு வழி விலகுறாங்கன்னா அவர்களுடைய செய்கை, அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, முதல்ல நல்லா இருந்திருக்கலாம், இப்ப வழி விலகுறான்னா அந்த செய்கை என்ன பற்றாதுன்னா. ஏன் இப்படி சொல்றான்? எப்ப வருவீர், எப்ப வருவீர், நீங்க எப்ப வருவீர் அப்படிங்கிறனால தான் வழி விலகிறவுடைய செய்கை எனக்கு பற்றாது. நீங்க வழி விலகிறவுடைய செய்களை பிடிச்சிங்கன்னா மோசம் போயிட்டீங்கன்னு அர்த்தம், அவங்களால மோசம் போயிருங்கன்னு அர்த்தம். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே நாங்கள் மற்றவருடைய செயலால் மற்றவருடைய செய்கைகளால் நாங்கள் மோசம் போய்விடக்கூடாதுப்பா. நீங்கள் ஒருவனாலும் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொன்னீங்களே, நான் மற்றவருடைய செய்கையின் மூலமாக நான் மோசம் போய்விடக்கூடாது, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அதே போல என்னுடைய செய்கை மற்றவர்களை மோசப்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரே. என்னை மாடலா, ரோல் மாடலா, ஆண்டவருக்கு பிரியமானவனை வச்சுக்கொள்ள விரும்புறேன். எப்பொழுது நீங்க வருவீங்க ஆண்டவரே? எப்ப நீங்க வருவீங்க? என் வீட்டுல உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், தீங்கான காரியத்தை என் கண்ணு முன்னால வைக்க மாட்டேன், வழி விலகருடைய செய்கை என்னை பற்றாது ஆண்டவரே. வழி விலகி போறாங்க, தப்பு தப்பா நடக்கிறாங்க, அவங்க செய்றாங்கன்னு நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன், அதை வெறுக்கிறேன் ஆண்டவரே, வெறுக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுவோம், வேண்டாம் ஆண்டவரே, எங்களை கர்த்தருடைய வழியை விட்டு விலக பண்ணுகிற எந்த மனுஷனுடைய செய்கையும் நான் வெறுக்கிறேன், வேண்டாம் ஆண்டவரே. எப்போ எனக்கு என்னிடத்தில் வருவீர்னு எதிர்பார்த்த தாவீது, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது சொல்றான், தீங்கான காரியத்தை என்ன உன் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகருடைய செய்கை என்னை பற்றாதுன்னு சொன்னது போல என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வழி விலகிறவுடைய செய்கைகளை எனக்கு ஆதாயமாய் எடுத்துக்கொண்டு அப்படி நடக்க நான் விரும்பவில்லை தேவனே. தேவனுடைய வழிகளிலே நடக்கக்கூடிய மனிதனுடைய காரியங்களை மாத்திரம் நான் எடுத்து வாழ வாஞ்சிக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல நானும் கிரேக்கருக்கும் யூதருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடலற்றவளாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். நான் யாருக்கும் இடலா இருக்கக்கூடாது ஆண்டவரே. இடலா இருக்கிறவுடைய காரியங்களை நான் பின்பற்ற மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையிலும் இடலா இருக்கக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அர்ப்பணிப்போமா? எல்லாரும் ஆண்டோட சொல்லுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜாஷுவா ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, மாலை வேளை அப்பா நாங்கள் கூடி வந்து வார்த்தையை தியானிக்க கர்த்தர் தந்த இந்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எச்சரிக்கையாக இருக்க தலைப்புகளாக நீர் பேசி வர ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. மற்ற நபர்கள் நாங்கள் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மற்றவருடைய செயல்களை நாங்கள் பார்த்து அதை பின்பற்றி ஆண்டவர் நாங்கள் மோசம் போகாதபடிக்கு ஆண்டவர் நாங்கள் எச்சரிக்கையாய் காணப்பட ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேகர் இன்றைக்கு வேறு விதமாய் நடக்கிறார்களே ஆண்டவர், அவங்க செய்கைகளை பார்த்து அதை பின்பற்றி நாங்கள் ஆண்டவரே உடைய வழிகளை விட்டு விலகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வேதத்தை பின்பற்ற உடைய வேதத்தின்படி வாழுகிற நபர்களை பின்பற்ற மாத்திரம் ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக அப்பா. வேதத்தை நாங்கள் சரியாக அறிந்து கொண்டு அப்பா அதற்கு மாறாக நடக்கிறவர்களை நாங்கள் ஆண்டவரை பின்பற்றாத படிக்கு ஆண்டவரை எச்சரிக்கையோடு எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகைக்காக காத்திருக்கிற ஆண்டவரே, தாவீது ஆண்டவரே, குமாரனுடைய வருகை எதிர்நோக்கிற தாவீது ஆண்டவரே அப்பா, இப்படிப்பட்டதான நபர்களுக்கு ஆண்டவரே அவளை இருதயம் பின்பற்றாது ஆண்டவர் அது என்னை ஆண்டவரை பற்றாது சொல்லத்தக்கதாக, அவங்க செய்கைகள் என்னை பற்றாது சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாங்களும் வாழ்ந்து விட கர்த்தர்களை கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராகப்பா. வழி விலகருடைய ஆண்டவரை காரியங்களை ஆண்டவரை நாங்கள் பற்றாதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்து விட ஆண்டவரை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே கிருபை கொடுங்கப்பா. வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் புறஜாதிக்கோ ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கோ அப்பா இன்னுமாக அப்பா பேர் கிறிஸ்தவர்களுக்கோ நாங்களும் ஆண்டவரை இடரற்ற வாழ்க்கையை வாழ்ந்து விட ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பேச்சோ நடக்கையோ எங்கள் செய்கையோ ஆண்டவரை ஒருவரையும் அப்பா வஞ்சிக்காதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட ஆண்டவரை கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர்.
உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.